ராகிபின் மினல் புதன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள், சுவன ஒட்டகத்தின் மீது அந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படி குடும்பத்தோடு வர்றாங்க. அகுல் பைத்துகள் ஜமாத்தா வருது, எல்லாம் பைத்து சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபயகூலு அஹ்லுல் கியாமா, கியாமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்பாங்க, அப்படி பார்ப்பாங்களா அந்த அழகையும் அந்த வரக்கூடிய அந்த அணிவகுப்பு அந்த பேரடையும் பார்த்து கேட்பாங்களாம், ஐயு நபியின் ஹாதா, இது எந்த நபி, எந்த நபி, எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அற்புதமாக கண்ணியமாக அழைத்து வரப்படுகிறார்கள், எந்த நபி என்று கேட்பார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஃபயினாதி முனாதின், அப்போ ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவாங்க, இவங்க நபி இல்ல, ஆனா ஹாதா ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய நேசர் இவங்க. உங்களை பத்தி அலிநாயகமே உங்களை பற்றி சொல்லப்படும் ஹாதா ஹபீபுல்லா ஹாதா அலி இப்னு அபீ தாலிப், இவங்கதான் அலி இப்னு அபீ தாலிப், அல்லாஹ்வினுடைய உச்ச நேசராக இருந்தவர்கள். எனவே இப்படி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது என்ன பெருசா என்ன பத்தி பேசுறீங்க, நீங்க தான் போகணும் உள்ள. செய்தனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கதன் யஸ்மஉ அஹ்லுல் மஹ்ஷர் மின் ஸமானியத்தி அபுவாபில் ஜன்னah, கியாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சூழ்ந்து இருக்கும்போது அவ்வளவு பேரும் கேட்பாங்க. ஒரு சத்தம் வரும், எங்கிருந்து வருகிறது? சுவனத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் சத்தம் வருகிறது. சுவனத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் சத்தம் வருகிறது. உதுகில் மின் ஹைது ஷித் அய்யுஹ சித்தீக்குல் அக்பர், உதுகில் அதுகில் மன் ஹைது ஷித், நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் நுழையுங்க என்று எல்லா மக்களுக்கு மத்தியிலும் வைத்து உங்களை வாழ்த்தப்படும் பொழுது எப்படி நான் உள்ள நுழைய முடியும்? எனவே நீங்க தான் போகணும் என்று அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சித்திக் நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்ன பெரிய விஷயம் இதெல்லாம். இங்க பாருங்க, அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைன கஸ்ரி வ கஸ்ரி இப்ராஹிம் அல் கலீல் கஸ்ரு அலி இப்னு அபீ தாலிப், நபிமார்களே சிறந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது சந்தேகம் இல்லை. அடுத்தது யாரு என்பதில் பெரும்பாலான அறிஞர்கள் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சிலர் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லுவாங்க. ஆக எப்படியோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அவங்க அபுத்தீன் மார்க்கத்தினுடைய அபுவாகவும் இருக்கிறாங்க. ஆக நபிமார்களில் எல்லாம் சிறந்த நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாளிகைக்கும் அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாளிகைக்கும் இடையில் தான் உங்களினுடைய மாளிகை இருக்கிறது. அலிநாயகமே உங்களை பத்தி தானே சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கலோகத்துல 2 நபிக்கு நடுவுலையும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும், நாங்க பெரியாளா, நீங்க போகணுமா நாங்க போறதா, அதெல்லாம் சரிப்படாது, நீங்க போக வேண்டியதான் என்று சித்திக் நாயகம் சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் இயலாது, நீங்க தான் செய்ய வேண்டும். فقال علي رضي الله تعالى عنه انا لا اتقدم على رجل قال في حقه رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னாங்க, இன்ன அஹ்ல ஸமாவாத்தி மினல் கர்ரூபியீன் الروحانيين والملأ الاعلى لينظرون في كل يوم الى ابي بكر الصديق. கியாமத் நாளையில எல்லாரும் யாரை பார்ப்பாங்க தெரியுமா? ரப்பா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அல்லாஹ் ரூஹானியத்தான மலக்குமார்கள் எல்லாரும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் முகத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே. எல்லாரும் பார்வை உங்க தான், நீங்க தான் அங்க விஐபி, நீங்க தான் விஐபி. வரும்போது நீங்கள் வரும்பொழுது எல்லாருடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பி விடுகிறது. எவ்வளவு பெரிய ஆள் தான் இருந்தாரு வைங்க, திடீர்னு ஜனாதிபதி இங்க வந்துட்டாருன்னு வைங்க, எல்லாரும் பாப்பீங்கல்ல, ஜனாதிபதிய பார்க்கத்தானே செய்வோம். ஜனாதிபதியில் சாதாரண மினிஸ்டர் இருந்தாலும் அங்க திரும்பி பார்த்துருவோம். அப்படி இருக்கும் பொழுது அங்க உலகத்திலே வாழ்ந்த அத்துணை மக்களும் உங்களை நோக்கி திரும்புகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். எனவே நீங்க தான் பெரிய ஆளு, சித்திக் நாயகமே நீங்கள் தான் செல்ல வேண்டும் சொல்லும் பொழுது இதோட இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது என்று சொன்னதும் சித்திக் நான் சொன்னாங்க, இவங்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல, வேற வழியை தொட வேண்டியதான் என்று ஹதீதை விட்டுட்டு குர்ஆனுக்கு வந்தாங்க. இப்போ அப்படியா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. فقال ابو بكر رضي الله تعالى عنه انا لا اتقدم, முந்த முடியாது. ஏன் தெரியுமா? قال في حقه رسول الله சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அப்படி சொல்லல. இப்ப என்ன சொல்ற பாருங்க, அலா ரஜின் قال الله في حقه, அவருடைய ஹக்கில அல்லாஹ் சொன்னான், ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அலிநாயகம்? உங்களை சொன்னான்ல, யத்தீம்களுக்கும் ஒரு 3 நாள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, அந்த வரலாறு நமக்கு தெரியும்.
3 நாள் நோன்பு பிடிச்சிட்டு கூலி வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய பொருளை ஒரு ஆள் வந்தாங்க, எத்தையும் வந்தாங்க, கையில கொடுத்துட்டாங்க. ஒரு மிஸ்கின் வந்தாங்க, அடுத்த நாள் கையில கொடுத்துட்டாங்க. ஒரு கைதி வந்தாரு, அடுத்த நாள் கையில கொடுத்துட்டாங்க. 3 நாளும் பட்டினி நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ் சிலாகித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் பட்டினியாக இருந்ததை குர்ஆனிலேயே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பான ஆளுன்னு சொல்றான். உங்களை விட்டு நாங்க போக முடியுமோ? அப்படியா? அப்ப நானும் குர்ஆனுடைய வாயிலாக வந்து ஆகணும். அலி நாயகம் சொன்னாங்க, இப்ப நானும் குர்ஆனுக்கு வருகிறேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, உங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்களை பத்தி இப்படி சொன்னா உங்களை பத்தி சொல்லலையோ? வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். யார் ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை கொண்டு வந்த பொழுது அதை உண்மைப்படுத்தி வச்சாங்க. எல்லாரும் பொய்யாக்குனாங்க, நீங்க உண்மைன்றீங்க. அவங்க என்ன சொன்னாலும் உண்மைன்ற ரசூலை உண்மைப்படுத்தி வச்சாங்க. அவங்க முத்தகீன்கள்ல உள்ளவர்கள் என்று அல்லாஹ் உங்களை பாராட்டி புகழ்ந்து கௌரவப்படுத்தி குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் நீங்க சொல்வீங்களோ? எங்களை மட்டும்தான் குர்ஆன் சொல்லி இருக்காங்க, உங்களை சொல்லலையோ? எனவே நீங்க தான் போகணும் என்று இவங்க சொல்லும் பொழுது இப்ப குர்ஆன் ஆரம்பிச்சாச்சு. இப்ப பார்த்தா அல்லாஹ் என்ன இது ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குது. இவனு மணிக்கணக்கு அங்க பேசிட்டு இருக்கிறான், மக்கள் எல்லாம் பசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முடிவுக்கு வரணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான்? அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்பிட்டு சொல்றான். அவங்க உள்ள வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ் அல் அலியுல் அலா ரப்புல் ஆலமீன் யுக்ரிஉக ஸலாம், உங்களுக்கு சலாம் சொன்னான். வ யகூலு லக, இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொன்னான் அல்லாஹ். இன்ன மலாயிகத்த சபஅஸ் ஸமாவாத், சபஇஸ் ஸமாவாத், 7 வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் லயந்துருன, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபீ ஹாதிஹி ஸாஅத்தி, இந்த நேரத்தில் இலா அபீ பக்கர் சித்திக் வ இலா அலி இப்னு அபீ தாலிப். இந்த 2 பேரும் உங்க வீட்டுக்கு முன்னால நின்று பேசுற அந்த அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் வானத்தில் இருக்கக்கூடிய 7 வானத்தில் உள்ளவங்களும் அதை பார்த்துறாங்க. எல்லாம் விட்டாச்சு. மலக்குமார்களுடைய வேலையெல்லாம் இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை தான். எவ்வளவு வேலை கொடுத்திருப்பான்ல மலக்குமார்களுக்கு, எவ்வளவு வேலைகள், எத்தனை பணிகள் செய்யக்கூடியவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள். அது செய்தியெல்லாம் மேராஜினுடைய செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் அவ்வளவு வேலையும் விட்டுட்டு இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வெளியிலே அருமையாக அழகாக வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சித்திக் நாயகத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா யன்துரூன ஃபீ ஹாதிஹி ஸாஅத்தி இலா அபீ பக்கர் சித்திக் வ இலா அலி இப்னு அபீ தாலிப் வ யஸ்மஊன மா ஜரா பைனஹுமா மின் ஹுஸ்னில் அதப் வ ஹுஸ்னில் ஜவாப் மின் பஅதிஹிமா லி பஅதின். ஒருவர் இன்னொருக்கு அதபோட கண்ணியத்தோட மரியாதையோட சொல்லக்கூடிய பதில், அந்த அழகான பண்பு, அந்த அழகான ஜவாப், அந்த அழகான உரையாடல், என்ன அழகு! கொள்ளை அழகு, மெத்த அழகு. அந்த அழகை பார்த்து வானில் உள்ளவர்கள் எல்லாம் சொக்கி போனார்கள் என்பது மாத்திரமல்ல, ரப்புல் ஆலமீனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த அழகை. அல்லாஹ்வும் பார்த்து அதிசயப்படுறான், சந்தோஷப்படுறான். சொல்லிட்டு இப்ப இது முடிகிற மாதிரி தெரியல, எனவே ஃபொக்கும் இலைஹிமா, இப்ப நீங்க கிளம்பி போயிடுங்க. நாயகமே, இப்ப இது முடிவு வர்ற மாதிரி தெரியல. ஃபொக்கும் இலைஹிமா, நீங்க போனாதான் ஒரு முடிவுக்கு வரும். ஃபொக்கும் இலைஹிமா, நீங்கள் அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஒக்குன் சாலிதஹுமா, மூணாவது ஆளா நீங்க போயிடுங்க. ஃபஇன்னல்லாஹ கத் ஹஃபஹுமா பிர்ரஹ்மதி வர்ரிதுவானி வஹஸ்ஸஹுமா பிஹுஸ்னில் அதபி வல் இஸ்லாமி வல் ஈமான். அல்லாஹ் தஆலா அந்த 2 பேரையும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் பொருத்தத்தை கொண்டும் அரவணைத்துக் கொண்டான் என்று சொல்லுங்கள். இந்த 2 பேரையும், எந்த 2 பேரையும்? சித்திக் நாயகத்தை அலி நாயகத்தையும் பொருத்தத்தை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அணைத்துக் கொண்டான். வஹஸ்ஸஹுமா பிஹுஸ்னில் அதபி வல் இஸ்லாமி வல் ஈமான், அவர்களிடத்திலே அதப் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, ஈமானை கொண்டு அவர்களை சொந்தப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னபோது ஃபஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. இங்க வந்தாங்க 2 பேருக்குள்ள கலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபவஜதஹுமா கமா ذكر له ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்த வெளியில வந்து அப்படி ஜிப்ரீல் சொன்ன மாதிரி அங்க 2 பேருக்கு இடையில வாதாட்டு நடந்துகிட்டே. நேரா வந்தாங்க, வந்து சொன்னாங்க ஃபகப்பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஹ குல்லி வாஹிதி மின்ஹுமா, அந்த 2 பேருடைய முகத்திலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பேசின பேச்சுக்கெல்லாம் பரிசு கிடைச்சிருச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்தம் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஷேக் இருந்தாங்க, இர்ஷாதுல் இபாத் என்ற கிரந்தத்தில் படித்ததாக ஞாபகம். ஒன்று இர்ஷாதாக இருக்கும் அல்லது முர்ஷிதாக இருக்கும், ஏதாவது ஒரு கிரந்தத்தில், இந்த 2ல் ஏதோ ஒன்று. அவங்க வளமையா ஸலவாத்துகளை ஓதிட்டு வருவாங்க.
வளமையா ஸலவாத்துகளை ஓதுவாங்க. அப்படி ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டு வரும்போது ஒரு எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, ஒரு 500 ஒரு 1000 ஏதோ ஒரு எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க.